நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம 600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளிலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1925க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் தான். லேப் டெக்னீஷியன், அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ, எம்டிஎஸ், ஹெல்ப்பர் உள்பட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்குது. எல்லாமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000க்கும் மேலே ஸ்டார்டிங் சேலரி ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு பதவிகளுக்கு தகுந்த மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகும் செய்யும். ஓகேங்களா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன பதவிகள் இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது பற்றின முழுமையான தகவலுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டாப் எஜுகேட்டர்ஸோட லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். இது தவிர்த்து எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய அகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 year அல்லது 2 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு வேலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அடிஷனலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்காகவே நிறைய பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 and VAOக்கு திறவுகோல் அப்படின்ற பேட்ச் வந்து 12th January ஸ்டார்ட் ஆகுது. அதுபோல் அப்புறம் குரூப் 1க்கு, அப்புறம் குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே கமிங் 12th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சிக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 1 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் வெறும் 779 rupees per month அப்படின்ற ரேட்லையும், 2 yearக்கான பேக்கேஜ் இருக்கும்போது வெறும் 567 ரூபா per month அப்படின்ற மாதிரியான ஆஃபர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே 12th January க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து அகாடமியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. செம்மொழி தேர்வு தொடர், இந்த மாதிரி தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. அனைத்திற்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்றதுல 5 வேகன்சி டோட்டலாக இருக்குது. இதில் கம்யூனல் வைஸ் பிரேக்கப் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் அசிஸ்டன்ட் கமிஷனரில் 2 வேகன்சி, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸில் 82 வேகன்சி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய ஏஎஸ்ஓ போஸ்ட் குரூப் சி போஸ்ட்டில் மொத்தமாக 10 வேகன்சி இருக்குது. தென் ஆடிட் அசிஸ்டண்ட்டில் 11 வேகன்சி, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரில் 4 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில் 1 வேகன்சி, ஸ்டெனோகிராஃபரில் 22 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் 4, கேட்டரிங் அசிஸ்டண்ட்டில் 87, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 8, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் குரூப் சி ஜேஎன்வி கேடரில் மொத்தமாக 622 வேகன்சி இருக்குது. தென் எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பரில் மொத்தமாக 273 வேகன்சி, லேப் அட்டண்டன்ட்டில் 142 வேகன்சி, மெஸ் ஹெல்ப்பரில் 629 வேகன்சி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 23 வேகன்சி. ஆக மொத்தமாக 1925 வேகன்சி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் இதற்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான சேலரி ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. 78,800 தொடங்கி 2,09,200 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். அதிகபட்சம் 45 வயது விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஹியூமனிட்டிஸ் அல்லது சயின்ஸ், காமர்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். அப்படி அல்லது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் பேரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு டெபுடேஷன் பேஸில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? மற்ற பதவிகள் எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்துட்டு அதிகபட்சம் 45 வயசுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 67,700 தொடங்கி 2,08,700 வரைக்குமான சேலரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெபுடேஷன் பேசிஸ் வேகன்சி தான். மற்ற எல்லாமே தான் ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி, அதாவது ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸில் தொடங்கக்கூடியது. இருக்குங்களா? இதற்கான சேலரி 44,900 தொடங்கி 1,42,400 வரைக்குமான சேலரி. அதிகபட்சம் 35 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் +2 படிச்சுட்டு டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் இன் நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய ஏஎஸ்ஓ போஸ்ட். இதுக்கு மினிமம் 18 அண்ட் மேக்ஸிமம் 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு எனி டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் அடிஷனலாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அண்ட் 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன், பட் அது கம்பல்சரி இல்லை. ஓகேங்களா? தென் ஆடிட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், சேலரியும் சேம் தான். ஏஜ் லிமிட் 18 to 30. இதுக்கு வந்துட்டு
நீங்கள் பிகாம் படிச்சுக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷனல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ஜேடிஓ போஸ்ட் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், இதுக்கு வந்து நீங்கள் கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் அதாவது ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டிப்பாக படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி சேம் தான். ஓகேங்களா. தென் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமா இன் சிவில் அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் 35 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு 29,200 பேசிக் சேலரி தொடங்கி 92,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். தென் ஸ்டெனோகிராஃபருக்கு +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ஷார்ட் அண்டில் 80 words per minute தெரிஞ்சுக்கணும். அண்ட் டைப்பிங்கில் 40 words per minute நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 27 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். சேலரியை பொறுத்தவரைக்கும் 25,500 தொடங்கி 81,100 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். தென் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அடிஷ்னலாக வேர்டு ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான ஸ்கில்லோடு சேர்ந்த ஒரு 1 year டிப்ளமோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். மினிமம் 18 வயசு அண்ட் மேக்ஸிமம் 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தென் கேட்டரிங் அசிஸ்டண்ட்டுக்கு அதிகபட்சம் 35 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி நீங்கள் 3 years டிப்ளமோ இன் கேட்டரிங் அல்லது ஈக்குவலண்டான கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா. தென் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் பண்ணி அடிஷ்னலாக நாங்கள் டைப்பிங் ஸ்டெனோகிராஃபி அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப்பிங் இந்த மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு இது அதாவது பிஏன்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு போஸ்ட் அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதே போல் ஜூனியர் செக்ரட்டரி ஜேஎன்வி கேட்டருக்கும் கிட்டத்தட்ட சேம் குவாலிஃபிகேஷன் சேம் சேலரி தான். ஓகேங்களா. தென் எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பரை பொறுத்த வரைக்கும் 10th வித் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடிஷ்னலாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 தொடங்கும். அண்ட் லேப் அட்டண்டருக்கு 18,000 தொடங்கி 56,900 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 10th முடிச்சு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ இன் லேப் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 12th நீங்கள் சயின்ஸ் படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் மிஸ் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 18,000 தொடங்கி 56,900 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. இதில் கொடுத்துக்கூடிய ஏஜ் லிமிட் தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது SC/ST 5 ஆண்டுகளும் ஓபிசிக்கு 3 ஆண்டுகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு அதாவது நவோதயா வித்யாலயம்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பள்ளிகள் இருந்தால் மத்திய அரசுடைய அரசு பள்ளிகள் இருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நவோதயா வித்யாலய சமிதி. ஓகேங்களா. இது வந்துட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி தான். இது எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கலாம். பட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ப்ரிஃபரன்ஸ் நார்த் ஈஸ்ட் அண்ட் வட மாநிலங்களில் தான் வந்துட்டு இந்த போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்கூல் பேஸ் பண்ண ஒர்க் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த குவாலிஃபிகேஷனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் முழுக்க ஆன்லைன் தான். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன்றுக்கும் ஒரு மாதிரியான எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒவ்வொரு பதவிகளுக்கு ஏற்றாற்போல தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 93 சிட்டிஸில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸில் மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ விருப்பம் இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபஸ் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.